திருப்பதி மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுதைய நிலவரம் என்ன என்பதை அறிவோம். எமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், வணக்கம். இப்ப அந்த திருப்பதி மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக அறிகிறோம். எந்த பகுதி எக்ஸாக்டா? அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுடைய வருகை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? பக்தர்களுக்கு தேவஸ்தானம் தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன? முழு விவரங்கள். திருப்பதி மாவட்டத்தில் கடந்த சில 3 தினங்களாக தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் மலைகளில் நீரூற்றுகள் அதிகமாக தென்படுகின்றன. இந்த நிலையில் கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லும் 2வது மலைப்பாதையில் அதாவது திருப்பதியில் அலுப்பிரி நடைபாதை பகுதியில் இருந்து தொடர்ந்து 5 கிலோமீட்டர் தொலை அளவில் இந்த மலைச்சரிவானது ஏற்பட்டது. இந்த மலைச்சரிவினால் கற்கள் மற்றும் மண்கள் மண்ணெல்லாம் அடித்து சாலையில் விழப்பட்டது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்த உடனடியாக வந்த தேவஸ்தான பொறியாளர் துறையினர் உடனடியாக இதனை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். மேலும் தேவஸ்தானம் எச்சரிக்கையாக திருமலைக்கு வரும் பக்தர்கள் எச்சரிக்கையாக வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.